என்ன இங்க வாங்கோ. இந்தாங்க. ருக்கு சாப்பிட்டாச்சா? ஆச்சு. என்ன ஸ்ருதி குறையிறது? உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லிடுவேள். அவளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நேக்கு பிராணம் போயிடுறது. இப்ப இப்படிதான் சொல்லுவேன். கல்யாணம் போயிட்டோம், அதுக்கப்புறம் என் குழந்தைன்னு உருகுவேன். என்னன்னா மாப்பிள்ளை இந்த பக்கமே காணும். வருவாரு. இந்த நிலைமையிலயும் ருக்குவை தாலி கட்டி ஏத்துக்கிறேன்றவர் என் மாப்பிள்ளை மட்டும்தான். இப்ப கை சொடிக்கினா அப்புறம் தாலி கைத்தோட வந்து நிப்பார். மாப்பிள்ளையா மாப்பிள்ளை, அந்த அரவிந்த் கடங்காரனோட சாயம் என்னன்றத இப்ப வெளுத்து காட்ட. நேக்கு அடுக்கலையில வேலை இருக்குண்ணா, நான் போறேன். குட் ஈவினிங் அங்கிள். ஓ வா அரவிந்த், உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? சரி சரி. ருக்கு எங்க? இந்த போட்டோவை பார்த்தாவது அந்த அயோக்கியம் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அங்கிள், ருக்கு மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருக்கால? கொஞ்சமாவது குணமான மாதிரி தெரியுதா? ஏதுப்பா, இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டா பால் பாயசம்ன்றா. காலிங் பெல் அடிச்சா ஃபோன் எடுத்து ஹலோன்றா. நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க அங்கிள், கல்யாணம் ஆனா சரியாயிடும். சொல்லி வச்ச மாதிரி வந்து உட்காந்துட்டானே இந்த ராஸ்கல். இருந்த அண்ணன் 2ல் 1 பார்த்த வேண்டித்தான். வரண்டா. பிப்ரவரியில அதுக்குள்ள சரியாயிடும் நினைக்கிறேன். ருக்கு எப்படி இருக்க? வந்துட்டியா? ஆமா, மிட்டாய் எங்க? சாக்லேட்ஸ் மறந்துட்டேனே. வாங்கிட்டு வரலையா? உன்கிட்ட காசு இல்லையா? காசு நான் வேணா உனக்கு காசு கொடுக்கட்டுமா? இந்தா. என்ன இது செல்லாதா? என்ன பாக்குற? இது பணம் தான். என்னப்பா இது? அது சாமி படம் கூட. அத சீ முட்டா. அப்பா இது ஒண்ணு சாமி படம் இல்ல, இது காசு தான். இந்த பையனுக்கு தெரியல, நீ பாரு. விடு பாருப்பா. ஐயோ ஐயோ, என் பணத்தை திருப்பி கொடு. என்னப்பா இது? இது பணம் தான் அங்கிள். அவ வழி பணம் தான் சரியா வரும். உனக்கு முட்டாய் வேணுமா வேணாமா? எனக்கு ஒண்ணு முட்டாய் வேணாம், பணம் தான் வேணும். நான் வாங்கி தரேன். சொல்லுங்க அங்கிள். என் பணத்தை கொடுக்க சொல்லு. இருமா, மிட்டாயும் வாங்கி கொடுப்பார், பணமும் கொடுப்பார். இரு தர சொல்லாத. பேசாம இரு ருக்கு. இவ கைக்கு இந்த போட்டோ எப்படி வந்தது? தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளா? வெங்கடேஷ். வாங்க கண்ணன். ஏன் எங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. உள்ள வாங்க சார். வாங்க சார், வாங்க. வீடு நல்லா இருக்கும் சார், வாங்க வந்து பாருங்க. கிச்சன் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. இது பாருங்க. வாங்க சார், அந்த ரூம் போய் பார்க்கலாம். போங்க. இப்பதான் கட்டுது சார். இது ரூம், அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஓகே சார், வாங்க சார். இது பெரிய ஹாலு, அதோட உங்களுக்கு சோஃபா செட்டு, ஊஞ்சல்லாம் இருக்கு. அதான் பெட்ரூம். வாங்க சார். என்ன மாப்பிள்ள, வீட்டெல்லாம் எப்படி இருக்கு? வீடு ரொம்ப பிரமாதமா இருக்கு. பார்க்க புதுசாக வேறு இருக்கு. எப்போ கட்டினது? 2003 தாங்க. எத்தனை சதுரம் சார்? 3000 ஸ்கொயர் ஃபீட். ஓஹோ,
தண்ணி பிரச்சனைலாம் எப்படி? 24 ஹவர்ஸும் தண்ணி வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? நிச்சயமா. அப்புறம் சார், உங்கள் ஃப்ரெண்டு இந்த வீட்டுக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறாரு? என்னப்பா சொல்லுப்பா. அதான் சொன்னல சார், ஒரு 50லேருந்து 60க்குள்ளே முடிச்சு கொடுத்தா ஓகே. கிடச்சிடும்ல? முன்ன பின்ன பேசி எப்படியாவது முடிச்சிடலாம். அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடு. வீட்டோட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, எந்த விலங்கமும் இல்லை, பார்த்து முடிச்சிருங்க. ஓகே தானே? ஓகே. ஒரு 1 வீக்கில் பார்ட்டியோட வரோம் சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் காலைல சாப்பிடாம வந்துட்டேன். போகிற விளையாடி சாப்பிட்ட அப்புறம் பேசலாமே. சரி, நீ வரியாடா? நான் சாப்பிட்டேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க. சரி, இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே வரங்க. வாங்க சார். சார் மேனேஜர் இருக்காரா? நீங்கள்? நான் அரவிந்த் சிராமிக்ஸ்லேருந்து வரேன். டைல்ஸ் ஆர்டர் விஷயமா உங்கள் மேனேஜர் கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இப்போ வந்துருவாரு. ஓகே சார். உட்காருங்க. டாக்குமெண்ட்லாம் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பார்க்கணும் சார், ஏற்கனவே பட்ட அடியெல்லாம் இருக்கு. சார் பக்கவாக இருக்குது சார். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மாதிரி பெர்ஃபெக்டாக இருப்பார் போல. ஹலோ. சொல்லுப்பா. சார் ஒரு நிமிஷம் பேசிட்டுங்க சார். ஹலோ. சுப்பிரமணி சொல்லு. அதுவா? சார் மேனேஜரை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஓகே சார். சரி. கண்ணப்பன் தானே? ஏய், உண்மையை சொல்லு, நீ தானே கண்ணப்பன்? கண்ணு என்னாச்சு? மாப்ள, இவன் யார் தெரியுமா? இவன் தான் கண்ணப்பன். மாப்ள, மாப்ள, இவன் யாரும் தெரியாம நீங்க இவனே நிக்க. மாப்ள, கண்ணன் பப்ளிக் பிளேஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் யார் தெரியுமா? ப்ளீஸ் நீங்க போங்க சார். மாப்ள, கண்ணன் விடுங்க என்ன. நான் சொல்ல மாட்டேன்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நீங்க போங்க சார், முதல்ல போங்க. மாப்ள, கண்ணன் நான் விட மாட்டேன். ஏய், விடுங்க. வாடா. ஏய் சும்மா இருங்க. மாப்ள, விடுங்க என்ன. சொன்னா கேளுங்க. மாப்ள, இவன் கண்ணப்பன் தான் எனக்கு நல்லா தெரியும். அந்த அரவிந்த் கிருஷ்ணாவோட போட்டோல இவனை பார்த்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் மாப்ள. நான் சொல்றேன் இவர் கண்ணப்பன் இல்ல. மாப்ள, உங்களுக்கு என்ன பைத்தியமா இல்ல பயமா? ரெண்டுமே இல்ல. அந்த கண்ணப்பனை உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு அமைதியா இருங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ரிலாக்ஸ், உட்காருங்க. கண்டிப்பாக முடிச்சிடுவோம் சார். ஓகே சார், ஓகே. சாரி சார். ஏமா நீங்கள் நான் அப்புறம் பேசுகிறேன். என்ன சார் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? எதுவும் ஆர்டர் பண்ணலையா? ராமச்சந்திரன், அந்த கண்ணப்பனை பார்த்தேன்.
அவனை பிடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் அமைதியா இருங்க கண்ணன். எதுக்காக கன்ஃபியூஸ் ஆவறீங்க? இதை பாருங்க ராமச்சந்திரன், இவர் யாரோ ஒருத்தரை பார்த்து கண்ணப்பன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாத கண்ணப்பன் யாருன்னு. நீங்க ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு பசிக்கல, நான் கிளம்புறேன். கண்ணன், அவர் கண்ணப்பன் தான். அந்த உண்மையை நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீங்க ரெண்டு பேரும் அப்பா பிள்ளைங்கிற உண்மையை என்னால இப்ப சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பீங்க, நாளைக்கு உண்மை தெரியும் போது எங்களை அடிக்க விட்டா வேடிக்கை பார்த்தீங்க மாப்பிள்ளன்னு கேட்டக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். சொல்லுங்கப்பா, எங்கேருந்து பேசுறீங்க? ஆஃபீஸ்ல இருந்தா? இல்லை அரவிந்த், வெளில இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கண்ணன் என்னை பார்த்துட்டான். கண்ணனா? எங்க எங்க பார்த்தா? ஒரு ஹோட்டலில் ஆஃபீஸ் வேலையாக வந்திருந்தேன். அவன் ராஜாவோட வந்திருந்தான். ஏதாவது ப்ராப்ளம் பண்ணானா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. என் சட்டையை பிடிச்சி நீ தானே கண்ணப்பன்னு கேட்டான். ராஸ்கல், உங்க சட்டையை பிடிச்சானா அவன்? நான் கண்ணப்ப இல்லைன்னு சொன்னேன். தாடியிலனா கூட அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு. பா, ஆமா, அவனை சும்மா விட்டு வைக்க கூடாது. பேசாம காரை ஏற்றி கொன்னுடலாம் அவனை. வேண்டாம் அரவிந்த், நீ மாப்பிள்ளை. ருக்குக்கு அவனும் கல்யாணம் நடக்க போகுது. நீ பொறுமையாரு. கட்டி போட்டுருவீங்களே, அவனை நினைச்சாலே எனக்கு எரிச்சலா வருதுப்பா. அதனால தான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்ன பார்த்ததுனால உங்ககிட்ட வருவான். வரட்டும், பார்த்துக்கிறேன். கண்ணனை ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ண. கோவத்தில் சில வார்த்தைகள் தவறி வந்துடலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. கண்ணன் கூட ராஜா வந்துட்டான்னு சொன்னேன்ல. கண்ணனை விட ராஜாவுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவன் கண்ணன் கிட்ட நான் கண்ணப்ப இல்லைன்னு அடிச்சு கேன்னு எனக்கு தெரியல. அவன் எதுக்காக இப்படி சொல்லணும்? தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறானா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு சந்தேகமாக இருக்குப்பா. அப்படியா? இங்க வருவான்ல, அப்போ தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஏதாவது முக்கியமான விஷயம் எனக்கு ஃபோன் பண்ண. சரிப்பா. சார், கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கிறாங்க. நம்மளை விட கண்ணனுக்கு அந்த கண்ணப்பனை குறைச்சலாக தான் தெரியும். அப்படி இருக்கப்போ அவரே அது கண்ணப்பனை அடித்து சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே சார். எனக்கும் தெரியாமல ராமச்சந்திரன், அவர் கண்ணப்பன் தான். என்ன சார் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? அது கண்ணப்பன் தான் தெரிஞ்சால் கண்ணை சார் பிடிக்கப்போ ஏன் சார் தரத்தீங்க? சார் அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும் சார். சார் நான் உங்களை தான் கேட்குறேன். ராமச்சந்திரன், என் மாமனாரை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணப்பன் மேல உங்களுக்கு இருந்த கோவம் தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனா இப்போ அதே கோவத்தோட என்னால் அவரை பார்க்க முடியல. ஏன் சார், இறக்கம் தான் வந்துருச்சா? ஏன் சார் இப்படி மாறிட்டீங்க? இல்ல ராமச்சந்திரன், நான் இது விஷயமா எதையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஆனா நாளைக்கு உண்மை தெரியும் போது நீங்களே என்ன பாராட்டுவீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல சார். கண்ணப்பன் விஷயத்துல என் மாமனாரை நான் சந்தேகப்பட்டேன். ஆனா சில உண்மைகள் லேட்டா தான் எனக்கு புரிஞ்சுது. தயவு செஞ்சு அப்புறமா இதை பத்தி பேசுவோமே. ராமச்சந்திரன், தப்பா எடுத்துக்காதீங்க. சில விஷயங்கள் சரியான நேரத்துல தான் தெரிய வரணும். இத நான் உங்களுக்கு மட்டும் சொல்லல, கண்ணனுக்கு சேர்த்து தான் சொல்றேன். நான் இப்போ ஒருத்தர் பார்க்க போனோம், அப்புறம் பேசுறேன். வரேன். அப்பா கொஞ்சம் வாங்க, தனியா பேசணும். ஏண்டா இங்கேயே பேசலாமே. அந்த கண்ணப்பனை பார்த்தப்பா. கண்ணப்பனை பார்த்தியா? எங்க பார்த்த? எப்போ பார்த்த? என்ன சொன்னா? அப்பா ஒரு ஹோட்டல்ல வச்சு பார்த்தேன். அவனா ப்ளீஸ் இங்க பேச வேண்டாம், தனியா பேசலாம். வா வா. இப்ப சொல்லு, அங்க என்ன நடந்தது? அதான்ப்பா, ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு கண்ணப்பனை பார்த்தேன். கூட நம்ம மாப்பிள்ளையும் இருந்தார். அவன் கண்ணப்பனே இல்லை, என்கிட்டயே சொல்றேன். கண்ணா, அவன் கண்ணப்பன் தான் உனக்கு நன்னா தெரியுமா? எப்படிப்பா மறப்பேன்?
போட்டோல பார்த்த மூஞ்சி என் நெஞ்சில இருக்கு. நம்ம குடும்பத்துல நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு அவன் தானே காரணம். மறப்பனா? ஏண்டா நீ அவனை என்ன பண்ணின? அவன் உங்ககிட்ட ஏதாவது பேசினானா? என்னத்த பேசுவான்? அதான் நான் கண்ணப்பனே இல்லைங்கிறானே. அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும். ஆனா நம்ம மாப்பிள்ள அவனோட சேர்ந்துட்டு இவன் கண்ணப்பனே இல்லைங்கிறார். இத்தனைக்கும் அவனால தான் இவர் ஜெயிலுக்கு போனதே. என்ன பயமோ என்ன இழவோ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன். மாப்பிள்ளை எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தாண்டா செய்வார். அதுக்காக ஒரு அயோக்கியனை தப்ப விடலாமாப்பா? ஐயோ இது யார் யோக்கியம் யார் அயோக்கியங்கிறது முக்கியம் இல்லடா. மாப்பிள்ளை எது செஞ்சாலும் அது கரெக்டாக தானே இருக்கும். போங்கப்பா, நீங்களும் புரிஞ்சுக்காம. கண்ணா நீ இனிமேல் கண்ணப்பனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ண. நான் அவங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்டா. என்ன விஷயம்? என்னன்னு சொன்னா உனக்கு புரியாது. போய் வேலையை பாரு போ. கண்ணா கண்ணப்பனை நீ இனிமேல் பார்த்தியானா அவன் பேரில் கை வைக்கக்கூடாது. புரிஞ்சதா? ஓ ஹலோ மாப்பிள்ள, நான் கோதையோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்க மாமா. நீங்களும் கண்ணனும் கண்ணப்பனை பார்த்ததா கண்ணன் சொன்னான். ஓ சொல்லிட்டாரா? நானே இது விஷயமா உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். நல்ல வேலை மாப்பிள்ள, நீங்கள் இருந்து சரியாக போச்சு. இல்லைன்னா கண்ணப்பனை கண்ணன் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பான். ஆமாம் மாமா, அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நானே அவரை கண்ணப்பன் இல்லைன்னு சொல்லி தடுத்துட்டேன். இருந்தாலும் கண்ணப்பன் கண்ணனோட அப்பா. கண்ணன் அவரோட சட்டையை பிடிக்கிற வரைக்கும் போயிட்டாரு. அதான் அவரை நான் தடுத்துட்டேன். சப்போஸ் கண்ணன் அவர் அடிச்சிருந்தாருன்னா பின்னாடி ஒரு நாள் அப்பாவை அடிச்சிட்டோன்னு ஃபீல் பண்ணலாம் இல்லையா? அதனால தான். மாப்பிள்ள, நீங்கள் செஞ்சது கரெக்டு. ஆனால் எனக்கு தான் கண்ணப்பனை பார்க்கவே முடிய மாட்டேங்கிறது. அவங்ககிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்கிறது மாப்பிள்ள. மாமா, நான் கண்ணப்பனை தனியாக பார்த்துருந்தேன்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. மாப்பிள்ள, ஒரே ஒரு ரிக்வஸ்ட். சொல்லுங்க மாமா. இனிமேல் நீங்கள் கண்ணப்பனை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன். சரி மாமா, உங்கள் கவலை எனக்கு நல்லாவே புரியுது. உங்களையும் கண்ணப்பனையும் மீட் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய முக்கியமான வேலை.